நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB PT PRTE எக்ஸாம் தொடர்பான அனைத்து வழக்குகளுமே மதுரை உயர்நீதிமன்றத்துல கடந்த திங்கட்கிழமை 15/7/2024 முடித்து வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அடுத்து இந்த தீர்ப்புல என்ன தகவல்கள் கூறியிருக்கிறாங்க, ஆசிரியருடைய நியமனம் எப்பொழுது இருக்கும், அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ 15ஆம் தேதி உங்களுக்கு வழக்கு தொடர்பான அனைத்து வழக்குகளுமே மதுரை உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நியமன தேர்விற்கு பின்பு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட நிலையில் இறுதி தேர்ந்தெடுத்தோர் பட்டியலை தயார் செய்வதற்கு வழங்கிய தடை ஆணைகள் முற்றிலுமாக நீதிமன்றங்களில் நீக்கப்படுகிறது. முதல் சாராம்சம், நீதிமன்றத்துல தடை ஆணைகளானது நீக்கப்படுது. ஸோ நீதிமன்றத்தினுடைய தடை ஆணை நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில அனைத்து ப்ராசஸும் இனி நடைபெறும். வினாத்தாள்களில் இருந்து ஒரு சில கேள்விகளுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட விடைகள் மற்றும் கருணை மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஸ்டார் மதிப்பெண் வழங்கியது தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட 9 பாடங்களிலும் பதியப்பட்ட அனைத்து விதமான வழக்குகளும் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, ஸ்டார் கொஸ்டினுக்கு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க எதிர்வரும் காலங்கள்ல. ஆனா இது போன்ற தவறான வினாக்களை டிஆர்பி பாத்தீங்கன்னா எடுக்காத வண்ணம், இதே மாதிரி தவறான வினாக்கள் வராத அளவுக்கு கடுமையாக டிஆர்பி என்ன செஞ்சிருக்காங்க, எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல யாரெல்லாம் தங்களுடைய ஓஎம்ஆர் காப்பி தேவை என்று விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் ஓஎம்ஆர் காப்பி வழங்குமாறு நீதிமன்றமானது என்ன செஞ்சிருக்காங்க, அறிவுரை செய்து கொடுத்திருக்கிறாங்க, அறிவுறுத்தி இருக்கிறாங்க. பிடி பிஆர்டி பணி நியமனத்திற்காக இறுதியாக தேர்ந்தெடுத்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கான தடையாணைகள் முற்றிலுமாக நீதிமன்றங்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த தடையாணை நீக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது மதுரை நீதிமன்றத்திலும் இந்த தடையாணையானது நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலை. பணி நியமனம் தொடர்பாக எந்த தடைகளுமே கிடையாது. ஆகவே தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள 3192 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு, கலந்தாய்வு செய்வதற்கான இறுதி தேர்ந்தெடுத்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கும் கலந்தாய்வு நடத்துவதற்கும் எந்தவித தடையும் இனி கிடையாது. அதற்கான தேதியை விரைவில் டிஆர்பி ஆனது அறிவிக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பிடி பிஆர்டி பணி நியமனத்திற்கான 3192 ஆசிரியர்களுக்கான இறுதி தேர்ந்தெடுத்தோர் பட்டியலும் அதனைத் தொடர்ந்து பணி நியமன கலந்தாய்வு மிக விரைவில் வழங்கப்படும் என்பதுல எந்த மாற்றம் கிடையாது. இது 100% அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக அமையப்பட்டுள்ளது. ஏன்னா உங்களுக்கு இந்த தடையாணை காரணமாகத்தான் என்ன செஞ்சிருந்தாங்க, அனைத்து வித பணிகளுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது உங்களுக்கு ஸ்டே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தடையாணைகள் பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மிக விரைவில் ஏற்கனவே டிஆர்பி அனைத்து விதமான பணிகளையுமே இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்கள் பயப்பட வேண்டியது. தங்களுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு இறுதி பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு அந்த இறுதி பட்டியலை அடிப்படையாக பணி நியமனத்திற்கான கலந்தாய்வு தேதியும் மிக விரைவில் அதிகபட்சமாக இம்மாத இறுதிக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல இது கொஞ்சம் கால தாமதத்திற்கான வழிதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஓஎம்ஆர் ஷீட் வேணும்னு சொல்லி ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறவங்க அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு கைட்லைன் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரியான தவறுகள் நடைபெறக்கூடியது டிஆர்பியை கண்டிக்கப்பட்டு இது ரெண்டுமே முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆகவே தேர்விற்கு தயாராகி பணி நியமனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக விரைவில் பணி நியமனம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.